குண்டலினி சக்தி என்றால் என்ன? இந்த குண்டலினியை சித்தர்கள் பல பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். வாழைப்பெண், வாழைத்தாய், வாசி, குமரிப்பெண், ஆடு பாம்பே என்று பல பெயர்களை கொண்டு இந்த குண்டலினி சக்தியை சித்தர்கள் அழைப்பார்கள். இந்த குண்டலினி சக்தி, குண்டலினி ஆற்றல் என்றால் என்ன? இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு மனிதனும் தன் கருவறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய உயிராற்றலும் தன்னுடைய ஆத்மாவும் ஒரே இடத்தில் தான் தங்கியிருக்கும். நாம் இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியுடைய சூழ்நிலைக்கேற்ப வாழும் பொழுது போட்டி, பொறாமை, ஆசை, அகங்காரம் இதை போல் எண்ணம் கொண்டு வாழும் பொழுது இந்த உயிராற்றலானது அந்த ஆத்மாவோடு பிரிந்து சிறிது சிறிதாக இறங்கி நம் மூலாதாரத்தில் வந்து தங்கிவிடும். அந்த மூலாதாரத்தில் தங்கிய அந்த ஒரு உயிராற்றலை மறுபடியும் நம் புருவமத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோடு கலக்க வைப்பதே, அந்த கலக்க வைக்கும் வழியே, அந்த கலக்க வைக்கும் ஒரு வாகனமே நம்முடைய குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி எப்போது வேக்கப்பாகும், எப்போது எழும்பும்? ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து, தாம் எதற்காக பிறந்தோம் என்பதை உணர்ந்து, இறை நம்பிக்கையில் ஆசை, அகங்காரம், கோபம், பொறாமை இதை அனைத்தையும் விட்டொழித்து ஒரு 6 to 8 ஆண்டு வரை இறை தியானம் செய்தால், இறை பக்தி செய்தால், மற்ற உயிர்களுக்கு உதவி செய்தால், தர்மம் செய்தால் இயல்பாகவே அந்த குண்டலினி ஆற்றலானது வேக்கப்பாகும். அதாவது அந்த குண்டலினி ஆற்றலானது நம்மால் உணர முடியும். விழிப்படைந்த அந்த குண்டலினி ஆற்றலானது நம் உடலில் இருக்கும் 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து நம் புருவமத்தில் தங்கி இருக்கும் நம் ஆத்மாவோடு அந்த உயிராற்றலை இணைப்பதே வாசியோகமாகும்.